வணக்கம். இது பொதுவான கருத்து தான். இப்போ கருணாநிதி பீரியடு ஆட்சி நடந்தது இல்லையா? அந்த முதலமைச்சரா இருக்க அந்த பீரியட் இருந்தது இல்லையா? 90 டூ 98 இது 2000 வரைக்கும். அப்போ வந்து வைகோ வந்து டிஎம்கேல இருந்தார். வைகோ மாதிரி ஒரு சிறந்த பேச்சாளர் கிடையவே கிடையாது. அது மக்களுக்கே தெரியும். அது கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருக்கே தெரியும். வைகோ மாதிரி யாருனாலையும் பேச முடியாது, அவ்வளோ எவிடன்ஸோட ரெக்கார்டோட பேச முடியும்னு. அதுக்கப்புறம் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் கழித்து சீமான் அவர்கள் தான் அந்த இதை எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா ஒரு மணி நேரமாக இருந்தாலும் சரி, அரை மணி நேரமாக இருந்தாலும் தப்போ ரைட்டோ ஒரு ஃப்ளோவில் அடித்து நவுத்துறாருல, அதுக்கு ரெக்கார்டு இருக்கான்னு எது சொன்னாலும் அதுக்கு உண்டான விளக்கத்தை டக்குன்னு அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஃபிங்கர் டிப்பில் எல்லாம் வச்சுருக்காரு. நாம் தமிழர் கட்சி சீமான் அந்த அளவுக்கு பேச்சு தரனாலேயே தான் மக்களை ஓரளவுக்கு திரட்டி வைக்கோக்கு அப்புறம் ஒரு குரூப்பை ரெடி பண்ணி அவருக்குன்னு ஒரு ஃபார்மை கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர்கிட்ட ஓட்டை ரெடி பண்ணி ஃபார்மை கொண்டாந்தார். ஆனால் அப்படி பேசி பேப்பர் இல்லாமல் 4 மணி நேரம் அடித்து நவுத்தின ஒரு ஆளை கடந்த 5ஆம் தேதி கல்யாணத்தில் பேசினார் பார்த்தீங்களா? துண்டுச்சீட்டு பிரசாரம் அன்பு தம்பி உதயநிதினு சொல்கிறதுக்கே 2 நிமிஷம் ஆகுது. ஏங்க எப்படி இருந்த மனசுனை எப்படி மாற்றிட்டீங்க? அவர் அவ்வளோ பெரிய பேச்சாளரை அவரே ஒரு துண்டு சீட்டு வச்சு படித்து நிமிஷத்துக்கு 2 வாரத்தை பேசுகிற மாதிரி ஸ்லோ பண்ணி விட்டுட்டீங்களே, பெரிய விஷயங்க.